இதனால நம்ம செய்தியின் தலைப்பு ஷீப் அண்ட் த ஷெப்பர்ட், ஆடுகளும் ஆடுகளின் மெய்ப்பனும். ஷீப் அண்ட் த ஷெப்பர்ட், ஆடுகளும் ஆடுகளின் மெய்ப்பனும். இதற்கு ஆதாரமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வேத வசனம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் முதல் வசனம். யார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? நீங்க தானா? உங்களுக்கு ஒரு கிஃப்ட். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று இதை யார் சொல்றாருன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இந்த சங்கீதம் 23 நம்ம முழுசா வாசிச்சு பார்த்தோமே ஆனால் இது ஒரு நம்பிக்கையின் அற்புதமான சங்கீதம். இது ஒரு நம்பிக்கையின் அற்புதமான சங்கீதம். இரண்டாவது, இந்த சங்கீதம் ஆடுகள் மற்றும் மெய்ப்பனை பற்றியது. ஆடுகள் மற்றும் மெய்ப்பனை பற்றியது. மூன்றாவது, இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய தாராள தன்மையை குறித்திருக்கிறது. இந்த சங்கீதம் கர்த்தருடைய தாராள தன்மையை பற்றியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த வார்த்தையை கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று ஒருவர் சொல்லக்கூடுமானால் தனக்கும் கர்த்தருக்கும் இடையேயான ஒரு அற்புதமான ஒரு உறவு இருந்து, அற்புதமான ஒரு உறவு இருந்து, எப்போலாம் கூப்பிட்டாலும் உடனே வந்து நின்று, எப்போலாம் எதை நம்ம கேட்டாலும் அதை உடனேயே சாங்ஷன் பண்றது, எப்போலாம் அந்த மன விருப்பத்தை நிறைவேற்றி அதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபரால மாத்திரம்தான் இந்த அனுபவம் உள்ள வார்த்தையை சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நான் முதலே சொன்னேன், இந்த சங்கீதம் நம்பிக்கையை பற்றியது. ஹல்லேலூயா, நம்பிக்கையின் அற்புதமான சங்கீதம். இரண்டாவது, ஆடுகள் மற்றும் மெய்ப்பனை பற்றியது. மூன்றாவது, கர்த்தருடைய தாராள தன்மையை பற்றியது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அவ்வளவாய் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். இதே இங்கிலீஷ் வெர்ஷன் அழகாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். The Lord is my shepherd, I shall not want என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் பைபிளில் இதை பற்றி அழகா இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஐ ஷால் நாட் வாண்ட் என்றது. NKJV, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இப்படியாய் சொல்லுகிறது. ஆனால் காமன் இங்கிலீஷ் பைபிள் இதே வார்த்தையை The Lord is my shepherd, I shall not want என்பதை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord is my shepherd, I lack nothing. I lack nothing. I want nothing என்றது வேற, I lack nothing என்றது வேற. I want nothingனா என் கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஆனா I lack nothing அப்படின்னா கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவுபடாது. சோ அதனாலதான் தாவீது அனுபவிச்சிருக்கிறாரு ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. தான் வாழ்ந்திருந்த அத்தனை நாட்களும் கர்த்தரை தேவனாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்கிற வார்த்தையின்படியாக தாவீது பாக்கியம் உள்ளவராய் இருந்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் கர்த்தரத்தை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்படி தாவீது நன்மைகளை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்ல முடிகிறது. இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஒரு வார்த்தையை நாம கேட்டாலும் அந்த வார்த்தையோடு கூட நம்முடைய வாழ்க்கையில கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஸோ அப்ப கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம் உண்மையாய் எல்லா நாளும் சொல்ல முடியுமா? ஒரு கேள்விக்குறிதான் அது, ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு ஆச்சரியக்குறிதான். ஏன்னா கர்த்தர் நம்மளை பிரைஸ் லார்ட் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்துறார். கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த தேசத்துக்கு நான் கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு.
ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல எத்தனை பேர் கானான் தேசத்துக்குள்ள போகாமையே? அப்ப நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? சோ கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I lack nothing என்று நம்மால் சொல்லக்கூடுமே. ஆனால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு ஆச்சரியக்குறி. ஏன்னா நாம் இந்த உலகத்துல தான் இருக்கோம். நித்தம் நித்தம் நமக்கு போராட்டம் உண்டு, சோதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சவால்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, எல்லாம் நமக்கு உண்டு. அப்ப இதன் மத்தியிலும் நாம கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவுபடாது என்று நாம் சொல்லுவோமே. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து அத்தனை அத்தனை அத்தனையான நன்மைகளை நாம் பெற்றிருப்போம். அல்லேலூயா. தாவீதை போலவே. சோ அப்ப நான் இதை குறித்து யோசிக்கும் போது, ஒருத்தர் கர்த்தரிலிருந்து எப்பவுமே கர்த்தரிலிருந்து ஒரு நன்மைகளை, ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால்தான் இதை சொல்ல முடியும். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பதினால் என் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றும் எனக்கு குறைவுபடாது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பதினால் எனக்கு முழுமையான நிறைவு உண்டாயிருக்க காணப்படுகிறது. முழுமையான நிறைவு. மூணாவது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பதினால் உலக பிரகாரமான வாழ்க்கையில மாத்திரம் கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிறைவை அனுபவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் முதலே சொன்னேன், நம்ம உலகத்துக்குள்ள இருக்கிறோம். மைட் பி நம்ம மெட்டீரியல் பிளெஸிங் நமக்கு தான் தெரியும், ஆனா ஆவிக்குரிய குறைவு நம்ம இடத்துல காணப்படுமா? ஒரு சவால் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு சோதனை வரும்போது கண்டிப்பா ஆவிக்குரிய பிரச்சனை நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஆனா தாவீது சொல்றாரு, மன நிறைவாய் நான் காணப்படுகிறேன், எனக்கு ஒன்றிலும் குறைவுபடாது. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நிறையிலும் நான் நிறைவாய் அனுபவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்ன நன்மைகளை தாவீது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்ன்றது எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துச்சு. கர்த்தரிடத்திலிருந்து தாவீது கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லும்படிக்கு கர்த்தரிடத்திலிருந்து என்ன நன்மையை பெற்றுக்கொண்டார் என்று நான் சிந்திக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், தாவீது கர்த்தராலே தெய்வீக பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். தாவீதை குறித்து நாம நல்லா படிச்சிருந்தோம், நமக்கு நல்லா தெரியும்னா நாம் இதை ஒத்துக்கொள்ளுவோம். தாவீது கர்த்தரிடத்திலிருந்து தெய்வீக பாதுகாப்பு, the divine protection, அந்த ப்ரொடெக்ஷனுக்கு மேல வேற எந்த ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தெய்வீக பாதுகாப்பு. இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தரிடத்திலிருந்து வழி நடத்துதலை அவன் பெற்றுக்கொண்டான். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. சவுல் ராஜா அவனை தினமும் தேடுறான். எதுக்கு தேடுறான்? வா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலான்னு தேடுறானா? இல்லை வா 2 பேரும் சேர்ந்து ஒரு ரைட் போயிட்டு வரும்னு தேடுறானா? எதுக்கு தேடுறாரு சவுல் ராஜா? அவனை கொல்லும்படிக்கு தேடுறாரு. தாவீதை கொன்று போடுறதுக்கு தேடுறாரு. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி, சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தங்கி இருக்கும் பொழுது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பு. உனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழுப்பினாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் நம்மளை குறித்து சொன்னார்னா தெய்வீக பாதுகாப்பு. இரண்டாவது ஒரு காரியம், தாவீது கர்த்தரிடத்துல அவருடைய வழி நடத்துவதற்காக அவன் கேட்பதுண்டு. அவனுக்கு சிறப்பான உத்தரவு கர்த்தர் கொடுத்ததுண்டு. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் அதே 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
பிரைஸ் லார்ட். நான் போய் இதை செய்யலாமா அப்படின்னு கர்த்தர்கிட்ட தாவீது கேட்கிறாரு. இதை செய்யலாமா? அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 30:8. 1 சாமுவேல் 30:8. ஆமென். பிரைஸ் லார்ட். இப்ப மன நிறைவு தாவீது கிட்ட காணப்பட்டிருக்கா? மன நிறைவு தாவீது காணப்பட்டிருக்கா? நான் தாழ்ச்சியடையேன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இங்க உண்டாயிருக்கிறதா? சோ எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு கர்த்தரை கேட்கும் போது கர்த்தருடைய கைடன்ஸ் தாவீதுக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. இந்த நன்மை நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தானே. நம்ம எத்தனையோ தடவை வந்து நம்மளுடைய சுயத்துல சில முயற்சிகள் எடுத்து அசிங்கப்பட்டு போய் நிற்கிறோமே இல்லையா? வெட்கப்பட்டு போய் நிற்கிறோமே, குனிஞ்சு நிற்கிறோமே. சுயம், ஈகோ, வெறுப்பு, பொறாமை, கோபம். ஆனா தாவீதுட்ட அது காணப்படல. எதை செஞ்சாலும் அதை தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருந்து, கர்த்தாவே நான் இதை செய்யட்டுமா, நான் இந்த யுத்தத்துக்கு போகட்டுமா, இந்த தண்டை நான் தொடரட்டுமா கேட்டாரு. கர்த்தர் சொன்னார், நீ போ, ரட்சிப்பாய், நீ போ, ஜெயிப்பாய் அப்படின்னார். ஹல்லேலூயா. அப்ப தாவீது கர்த்தரிடத்திலிருந்து முதலாவது நன்மையை பெற்றுக்கொண்டது கர்த்தருடைய பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு. 2வது வழி நடத்துதல். இது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உண்டாகுது. ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம், தாவீது கர்த்தருக்கு எப்படி என்ன நன்மை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது, பிரைஸ் லார்ட், அவர் பாத்தீங்கன்னா 2வது ஒரு காரியத்துல அவர் கர்த்தராலே அபிஷேகத்தையும் அரசாட்சியும் பெற்றுக்கொண்டார். உண்மையா? உண்மையா? கர்த்தராலே அபிஷேகத்தையும் அரசாட்சியும் அவர் பெற்றுக்கொண்டார். பிரைஸ் லார்ட். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10லிருந்து 13 வசனங்கள். 1 சாமுவேல் 10லிருந்து 13. 1 சாமுவேல் 16 10லிருந்து 13. ஆமென். இந்த இடத்துல ஈசாய், தாவீதுடைய தகப்பன் பேர் ஈசாய். அவரை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஈசாய் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி மில்லியனியர். அவருக்கு சொத்து பல்லாயிரம் கோடி, அவருக்கு இருந்த ஆடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு நிறைய இருந்தது. தாவீதோட கூட பிறந்தவங்க 7 பேர். ஓகேவா? ஆனா தாவீது அந்த மற்ற 7 பேர் வாழ்ந்த மாதிரி தாவீது வாழல. பெற்றெடுத்த தகப்பனே தாவீதை ஒரு ஸ்லேவா தான் ட்ரீட் பண்ணாரு, அடிமையா தான் ட்ரீட் பண்ணாரு. தாவீது அந்த ஈசாயோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க வேலைக்காரங்க முதல் கொண்டு நல்ல ஒரு போஷாக்கு, நல்ல ஒரு உணவு கிடைத்தது, சம்பளம் கிடைச்சது, ஷெல்டர் கிடைச்சது, எல்லாமே நிறைவாய் கிடைத்தது. ஆனால் தாவீதுக்கு என்ன கிடைச்சது? ஆடு மேய்க்கிற வேலை, ஆடு மேய்க்கிற வேலை. இந்த இடத்துல ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளை சாமுவேல் உன்னோட பிள்ளைகளா கூட்டு வரும்போது ஈசாய் வருஷப்படுத்தி நிறுத்துவார். மூத்த குமாரனை நிறுத்துவாரு, 2வது பையனை நிறுத்துவாரு, 3வது பையனை நிறுத்துவாரு, வரிசையா 7 பேர் நிறுத்துவாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீயோ முகத்தை பார்க்கிறாய், நானும் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி இவ்வளவுதானே அவனுக்கு குமாரரா கேட்கிறாரு. இல்லைன்னு உடனே அந்த பையனை கூட்டிட்டு சொல்லி கூட்டிட்டு வந்து அத்தனை பேருக்கு நடுவில் ஆடு மேய்க்கிறவங்களை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்க்கிறவங்களை யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் கல்யாணத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, என்ன ட்ரெஸ்ஸோட போவோம்? என்ன ட்ரெஸ்ஸோட போவோம்? எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட்லைன் சர்ச்சஸில், லுத்தரன் சர்ச்சு, சிஎஸ்ஐ சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே நீங்கள் செய்ய வேணாம், கர்த்தர் மனசில் பேசினார்னா செய்யுங்க. சண்டே பட்டு புடவை கட்டி சர்ச்சுக்கு போவாங்க.
நீங்க நம்ம மதுரையில எந்த சர்ச்சில் வேணா போய் நில்லுங்க, போட்டி போட்டுட்டு பட்டு புடவை கட்டிட்டு நகைகளை போட்டுட்டு வந்து நிற்பாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, நான் ஏன் அதை வீட்டில் வச்சிருக்கேன்னு போட்டு வராங்க. அதே மாதிரிதான் ஈசாயின் குமாரர்கள் அத்தனை பேரும் பல வருட அங்கிகளை முடிச்சினவர்களாக இருந்தார்கள். ஆனால் தாவீதோ ஆடு மேய்க்கிறவனை பார்த்துருக்கோம்ல, நம்ம ஏரியா அதுக்கு பேர் போனது தோரிமான் இல்லையா? ஸோ மாடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன், பண்ணி மேய்க்கிறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிழிஞ்ச ட்ரௌசரு, ஈஸியாக காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வரும், ஓகேங்களா? அப்படியே அழுக்கு பனியனு அப்படியே போய் நிற்பாங்க. அந்த மனுஷனை கர்த்தர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவன் தாவீதை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணினார். ஸோ முதலாவது நன்மை கர்த்தரிடத்திலிருந்து தெய்வீக பாதுகாப்பு, ரெண்டாவது கர்த்தருடைய வழி நடத்துகிற கைடன்ஸை ஒவ்வொரு காரியத்திலும் அவன் பெற்றுக்கொண்டான். ரெண்டாவது நன்மை கர்த்தரிடத்திலிருந்து அபிஷேகத்தை, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ரெண்டாவது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார், அரசாட்சி செய்தார். மூன்றாவது தாவீது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மை விக்டரி, மிலிட்டரி சக்சஸ் சொல்லுவாங்க, ராணுவ வெற்றி. தாவீதை குறித்து சவுலே சொல்லியிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அவர் எங்க போனாலும் அவர் வெற்றி சிறந்து தான் வருவார். ஓகேவா? ஸோ படை எந்த போருக்கு போனாலும் எங்க போனாலும் அங்க ஜெயிச்சுட்டு தான் வருவாரு. அந்த மிலிட்டரி சக்சஸ் தாவீது கிட்ட இருந்தது. அது நிமித்தம் கர்த்தர் அவருக்கு கீழே அநேக சந்ததிகளை கீழ்ப்படுத்தினார். வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், 14-15 வசனங்கள். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், 14-15 வசனங்கள். ராணுவ வெற்றிகளை கர்த்தர் தாவீதுக்கு பெற்றுக் கொடுத்தார். எத்தனை பேரு? பிரைஸ் தி லார்ட். இங்க சீரியர் தாவீதுக்கு பயந்து கப்பம் கட்டினார்கள். ஏதோ அந்த தேசத்துல போய் தானியங்களை வைக்கும் பொழுது அவர்கள் பயந்தார்கள். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, ஜனத்தை நமக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன். தாவீதுக்கு எந்த பட்டணத்திலும் அந்த பட்டணத்து ஜனத்தை கீழ்ப்படுத்தின தேவன். வாசிக்க சிஸ்டர் 14-15. ஆமென். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோமியர் அவனுக்கு கப்பம் கட்டுறாங்க, ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறார். எங்கே போனாலும் நாம் போகிற இடத்துலலாம், ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, எந்த ஸ்டாண்டர்டில் போனாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்கன்னா அங்கே இருக்கிற மிஸ்ஸுக்கெல்லாம் அவங்களை பிடிக்குமா பிடிக்காதா? ஹலோ, பிடிக்குமா பிடிக்காதா? அதே 10th பப்ளிக்கில் +2 போனா சீஃப் மினிஸ்டருக்கே பிடிக்குது, கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாரு. அப்போ நம்மை உருவாக்கின தேவன் நம்முடைய வெற்றியை பார்த்து நம்ம அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நம்மளை மற்ற ஜனங்கள் சேவிக்கும்படி செய்வாரா செய்ய மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட். இங்கே தாவீதுக்கு கிடைச்ச மூன்றாவது கர்த்தரால நன்மை, ராணுவ வெற்றிகளை அவன் பெற்றுக்கொண்டான். அநேகர் அவனை சேவிக்கும்படி கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். நான்காவது ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய பேர் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஹல்லேலூயா சொல்ல சொல்றேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் இது செய்ய முடியாத ஒரு காரியம், ஆனால் நமக்கு ஒரு ரோல் மாடலாக கர்த்தர் தாவீதை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான நன்மை பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. நான் செஞ்சது தப்புன்னு நம்ம யாராவது ஒத்துக்குவோமா? நம்மளுடைய சுயத்துல முடிஞ்ச வரைக்கும்
நியாயப்படுத்துவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார் இருக்கு, அவங்கள்ட்ட போராடி ஜெயிக்கவே முடியாது. கணவன் மனைவி 2 பேருமே ஜெயிக்கவே முடியாது, அப்படி போராடுவாங்க. அதே மாதிரிதான் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 சொல்றது ஞாபகம் இருக்கா? இந்த வாழ்க்கையில மறந்தாதீங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்துல இறக்கம் பெறுவான். அதை அறிக்கை செய்து தாவீது விட்டு விட்டானா இல்லையா? தாவீது செய்த பாவம் என்ன? ஒரே ஒரு பாவம், ஒரே பச்சேபாலிடத்துல செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம் வேற எந்த பாவம் தாவீது செய்யலன்னு பைபிளே சொல்லுது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர்ட்ட பாவ மன்னிப்பு தாவீதை கேட்கும் போது அதை அவன் பெற்றுக்கொண்டான். நம்ம கண்டிப்பா செய்ய மாட்டோம். என்னன்னாலும் பார்த்துக்குவோம், என்ன பரவாயில்ல, நரகத்துக்கு போ, அதையே அனுபவிக்கிறேன், யோபு போல பேசுவோம். கர்த்தருக்கு நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதோ? இப்ப தெரியாது, அங்க போகும்போது அது தெரியும். ஸோ அங்க தாவீது அந்த அதிகாரத்தை நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதுலேயும் அந்த 2வது பகுதி நம்ம வாசிப்போம் பாருங்களேன். அதை நான் நித்தமும் அறிக்கை பண்ணி சொல்லுகிறதான தேவனுடைய வார்த்தை. வாசிக்கலாமா? சங்கீதம் 51ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை. சங்கீதம். ஆமென், 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 ஆமென். ஆமென். அங்க தாவீது சொல்றதான சாட்சியுள்ள ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தை. நீ பேசும்போது உன்னுடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இதை நான் அறிக்கை பண்றேன் ஏசப்பா. இந்த மனசு நமக்கு வருமா? செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய் இந்த வார்த்தையை சொல்லிக்கலாமே. ஏன்னா பிரசங்கில கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீ வாழ்கிற காலத்துல நீ இன்பத்தை அனுபவித்திருன்னு சொல்லியிருக்காரு. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு சொல்லலாம். ஆனா சங்கீதக்காரன் தாவீது தான் செய்த தவறை உணர்ந்து கர்த்தரிடத்துல போய் நின்று, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன்னு ஒத்துக்கிறார். நீ பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கணும் டாடி, நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய பரிசுத்தம் விளங்கும் சொல்லிட்டு அவர் அங்க போய் அறிக்கையிடுறாரு. அது மாத்திரமல்ல, 10-14 நான் அடிக்கடி டெய்லி நான் சொல்ற அறிக்கை பண்ணுகிறதான காரியம், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு நீ என்னை தள்ளாமல் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் விரும்பும். உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினால் என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உங்களுடைய வழிகளை நான் உபதேசிப்பேன், பாவிகள் உங்களிடத்துல மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. இதை நம்ம டெய்லி அறிக்கை பண்ணி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், தாவீதை போல நாமும் கர்த்தருடைய யூசுப்பினாலே கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், நமக்கு பின்வரும் சந்ததி பரிசுத்த சந்ததியாய் இருக்கும், சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ 4வது கர்த்தர் தாவீதிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மை பாவ மன்னிப்பு. 5வது தாவீது கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மை என்ன தெரியுமா? ஞானம், உத்வேகம், விஸ்டம் அண்ட் இன்ஸ்பிரேஷன். விஸ்டம்ன்றது ஞானம், நாலேஜ். இன்ஸ்பிரேஷன்ன்றது மிக முக்கியமான ஒன்று. தாவீதை இன்னைக்கு எத்தனை பேர் இன்ஸ்பயர் பண்றோம்? தாவீதுடைய வாழ்க்கை இன்றைக்கு எத்தனை பேர் இன்ஸ்பயர் பண்றோம்? So he has become an inspiration to the world, to the godly people. So கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு தாவீது ஒரு இன்ஸ்பிரேஷனலா, ஒரு உத்வேகம் உள்ள மனுஷனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி காணப்படும்படிக்கு கர்த்தர் அவனை பிளஸ் பண்ணினார். 5வது நன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 சாமுவேல்
18ஆம் அதிகாரம் 12 15 வசனங்களை. 1 சாமுவேல் 18 12 15. தாவீது அவன் மகா புத்திமானாய் நடக்கிறத ஒரு ராஜா கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸோ புத்திமானாய் நடக்கும்போது, ஞானத்தோட சில காரியங்களை செய்யும் பொழுது, நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தர் அவருக்குள்ள நமக்கு பயப்படுகிற பயத்தை அவர் இடத்துல காணப்படப்படுவார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் ஞானத்தை, புத்திமானாய் நடக்க ஞானத்தை பெற்றுக்கொண்டான். ரெண்டாவது, he has become a role model over there. இன்ஸ்பிரேஷனாய் அவன் காணப்பட்டான். ஸோ இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான தன் ரட்சிப்பின் தேவனால் அவ்வளவாய் நன்மைகளை தாவீது பெற்றுக்கொண்டதின் நிமித்தமாகத்தான் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த ஒரு தாவீதுடைய குவாலிட்டிஸ்னால தான் கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த பேசேஜை ஃபுல்லாக நம்ம இப்போ மெடிடேட் பண்ணோம். அவனுக்கு கர்த்தர் பார்த்தீங்கன்னா தெய்வீக பாதுகாப்பு கொடுத்தாரு. ரெண்டாவது அவன் எதுக்குமே கர்த்தருடைய வழிநடத்தலை கேட்டு செஞ்சான். ரெண்டாவது அவனுக்கு அபிஷேகத்தையும் அரசாட்சியும் கொடுத்தாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சக்சஸாக போன காரியத்தெல்லாம் ஜெயத்தை கொடுத்தாரு. நான்காவது பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டதான காரியம் பாவ மன்னிப்பை கொடுத்தாரு. அஞ்சாவது விஸ்டத்தையும் இன்ஸ்பிரேஷனையும் கொடுத்தாரு, ஞானத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்தாரு. இது நிமித்தமாக தான் தாவீது முழு நிறைவோடு நான் இருக்கிறேன், அது மாத்திரம் இல்ல ஆவியிலும் நான் நிறைவாய் அனுபவிக்கிறேன். யார? என்னை உண்டாக்கி உருவாக்கணும், நான் அனுபவிக்கிறேன். இந்த நாளில் நம்ம வர்ஷிப் பண்ணோம், எத்தனை பேர் அதை அனுபவிச்சோன்னு எனக்கு தெரியாது. ஸோ உண்மையான தேவனை நம்முடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது, அந்த கர்த்தரை உண்மையாய் நம்ம அனுபவிக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று நாம் சொல்லவே ஆனால் நாம் பாக்கியவான்கள். ஏன் தாவீது அந்த வார்த்தையை சொன்னா? கர்த்தர் ஏன் அவ்வளவாய் அவனுக்கு நன்மைகளை கிடைக்க பண்ணினார் என்றால், முதலாவது தாவீதினுடைய மனத்தாழ்மை. ஹல்லேலூயா. தாவீதினுடைய மனத்தாழ்மை. ரெண்டாவது தாவீதினுடைய உண்மையும் உத்தமம். மூன்றாவது கர்த்தருக்கு அடுத்த பயம் தாவீது இடத்துல காணப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த மூன்று காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுமே ஆனால் நாமும் சொல்லுவோம், கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார். ஈஸ் ஆர் ஷெப்பர்ட். அவருடைய பர்வதத்தில் நம்முடைய எல்லா காரியங்களும் பார்த்து கொள்ளப்படும். எந்த கேள்வியானாலும், எந்த குழப்பங்களானாலும், என்ன சவால்களானாலும், எந்த பயத்துக்குரிய காரியமானாலும், சுகத்துக்குரிய காரியமானாலும், எதற்கானாலும் கர்த்தர் நம் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும். ஏன்னா வாசிக்கலாம், எசேக்கியால 34 வாசிக்கலாம். நான் சொல்றேன், எசேக்கியால 34ஆம் அதிகாரம் 24 31 வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அவரை சேவிக்கிற நான், நமக்கு கர்த்தர் தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இரண்டாவது, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லுகிறார். நான்காவது, பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் சுகமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஐந்தாவது, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் அவர்கள் சுகமாய் தங்குவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமானது, அவர்கள் பஞ்சத்தில் வாரி கொள்ளப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் அவர்கள் பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதில்லை. மனுஷர்களால் அவமானத்தை சுமப்பதில்லை. நம்முடைய சத்ரு யாரு? வேத வசனம் என்ன சொல்லுது?
உன் வீட்டாரே உன் சத்துரு. சோ சத்துருக்களாலும் நாம் அவமானத்தை சுமப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்மை நாமே நிதானித்து நம்முடைய சூழலை ஆராய்ந்து அறிந்து பார்ப்போமே. கர்த்தர் நம்மை இருக்கிறாரா? முழு நிச்சயமாய் முழு நிறைவாய் நான் தாழ்ச்சியடையேன், ஐ வில் லேக் நத்திங் நம்மளால சொல்ல முடியுமா? தாவீதுக்குரிய மனத்தாழ்மை நம்ம இடத்துல காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. தாவீதுக்குரிய மனத்தாழ்மை. பிரைஸ் லார்ட். தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டது உதாரணத்துக்கு ஒரு 25 வயசு வச்சுக்கோமே, ஒரு 30 வயசு வச்சுக்கோமே. 10 வயசுக்கு 30 வருஷம் யோசிச்சு பாருங்க. 30 வயசுக்கு யோசிச்சு பாருங்க. 20 வருஷம் ஆடு வச்சிருந்தாங்க. He was slave. அடிமையாக நடத்தப்பட்டான். அவன் கோலியாத்தை வீழ்த்தும்படிக்கு போய் அந்த ராணுவ தண்டையில் நிற்கும் போது கூட அவனுடைய சகோதரர்கள் என்ன வார்த்தை சொன்னாங்க? உன்னை யார் இங்க வர சொன்னது? உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? நீ ஏன் இங்க வந்த? ஆடுகளை எங்கேயா விட்டுட்டு வந்துட்டியா? யாராவது ஆடுகளை களவாடிட்டு போயிடுவாங்களே, நீ இங்கேயா வந்த? அப்படிதான் சத்தம் போடுவாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் அவன் அடிமையாக நடத்தப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனாலும் மனத்தாழ்மை. நீங்க நல்லா நான் உண்மையே உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள் வேதம் சொல்லுது இல்லையா? நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேருக்கு தெரியாது. என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னா நான் ஒத்துக்குவேனா? நம்ம ஒத்துக்குவோமா? ஹலோ, ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டோம். ஆனால் தாவீது மனத்தாழ்மையாயிருந்தான். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், தாவீது பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாரு? ஒன்று மனத்தாழ்மை, ரெண்டாவது உண்மையும் குத்தவுமா இருந்தான். எங்க போய் ராஜா அனுப்பிச்சாலும் அங்க போய் தான் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்து, ராஜா அனுப்பிச்சிங்க, இந்தாங்க, இந்த தேசம் உங்களுடையது. எத்தனை பட்டங்களை தாவீது சம்பாதிச்சு கொடுத்தாரு? எத்தனை பட்டணங்களை தாவீது. கேயாசி என்ன செஞ்சாரு? எலிசா தீர்க்கதரிசி கேயாசிக்கு என்ன செஞ்சாரு? இந்த பிழைக்க தெரியாத மனுஷன், உனக்கு வேணா விட்டுட்டு போயா, அவன் கொடுக்குற விமானத்தை நீ வாங்கலாம், விட்டுட்டு போ. பின்னாடியே ஓடி போறான், பொய் சொல்றான். ஆண்டவன் உங்களுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுட்டு என்ன அனுப்பிச்சா அதை கொடுத்துருங்க. பிரைஸ் லார்ட். பாவத்தின் சம்பளம் பிரைஸ் லார்ட். கேயாசிக்கு நடந்துச்சா இல்லையா? அதே. ஆனால் தாவீது உண்மையும் உத்தவமாய் காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்ப காரியம் இருக்கு, நம்மளுடைய வேலை ஸ்தலம் இருக்கு, பிரைஸ் லார்ட், நம்மளுடைய சபை இருக்கு. சபைக்கு சில முக்கிய பொறுப்புகள் நம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் தாவீதை போல உண்மையும் உத்தவமாய் காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தாவீது இருந்துச்சா இல்லையா? ஒரு கெபியில சவுல் ராஜா 3 தடவை நினைக்கிறேன் சவுல் ராஜாவை கொல்றதுக்கு தாவீது கையில கிடைச்சிடும், வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அவர் கொல்ல மாட்டார். ஒரு இடத்துல போய் மலம் கழிக்க போவாரு, பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பாரு, கொல்ல மாட்டாரு. வெறும் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை கிழிச்சிட்டு வந்து சொல்லுவார், நான் அந்த வஸ்திரத்தை ஓரத்தை நான் கிழிச்சிட்டேன், என் கையில தேவன் உன்னை ஒப்பு கொடுத்திருந்தோம். பிரைஸ் லார்ட். அபிஷேகம், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவர்கள் நான் என் கரத்தை போட மாட்டேன், நீட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அடுத்த பயம். இது என்கிட்ட இருக்கா? உங்கள்கிட்ட இருக்கா? நம்மள்கிட்ட இருக்கா? நமக்கு யாராவது ஒன்று செஞ்சோம், வரட்டும்டா, வாய்ப்பு வரட்டும். அத்தனை பேர் மத்தியில குடும்பம் சூழ்ந்திருக்கப்ப உங்க அக்கா என்ன பேச்சு பேசினாங்க, வரட்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருக்கும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டான், அவனை நான் விட மாட்டேன், வாய்ப்பு பார்த்துட்டே இருப்பேன். செஞ்சிருக்கோமா இல்லையா? நான் பாவிகளும் பிரதான பாவி நான் செஞ்சிருக்கேன். என்னோட வாலிப நாட்கள்லாம் எனக்கு விரோதமாக யாராவது எழுப்புனாங்கன்னா என்னுடைய சகோதரி சிரிக்கிறாங்க, அவங்களும் அனுப்பப்பட்டாங்க நினைக்கிறேன். வாலிப நாட்களில் நான் எனக்கு விரோதமாக யாராவது எழுப்புனாங்கன்னா, நான் 2 வீலர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஓட்டுறேன். அப்போ யோசிப்பேன், என்னைக்கா ஒரு நாள் நான் 2 வீலர் ஒரு அக்கௌண்ட்டை நான் சொன்னேன், இறக்கா ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்யும் போது ஈரோட்டில் இருக்கும்போது அந்த அக்கௌண்ட்டை சொன்னேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் வண்டி ஓட்டு பண்ணி கொடுக்க வந்துடாது. உண்டு. ஆனா கர்த்தருக்கு அடுத்த பயம் நமக்குள்ள வரும் பொழுது எங்கிருந்து தான் அந்த இறக்க கொண்டு நமக்கு வரும். ஹல்லேலூயா.
எவ்வளவோ போராட்டம் பண்ணவங்களாம் இருக்காங்க. எவ்வளவோ பல்லுக்கு பல், கைக்கு கை, மண்டைக்கு மண்டை எல்லாம். ஆனா கர்த்தராலே தொடப்பட்ட உடன், கர்த்தராலே ரட்சிப்பை பெற்றவுடன் அப்படியே தலைகீழா மாறினவங்களா இருக்கிறாங்க. பாவிகளின் பிரதான பாவி நான். ஹல்லேலூயா. சோ தாவீதின் இடத்துல காணப்பட்ட கர்த்தருக்கு அடுத்த பயம், சவுல் ராஜா தன்னாலே கொல்லப்படும்படிக்கு ஒரு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சோம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் தொடமாட்டேன்னு சொல்லி அவர் விட்டுட்டார். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுமே ஆனால் நாமும் நிச்சயமா சொல்லுவோம், பிரைஸ் லார்ட், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று நாம் சொல்லுவோம். எப்படிப்பட்டதான தேவையானாலும், எத்தனை தேவைகளானாலும், எப்படிப்பட்டதான சவாலானாலும், என்னத்துக்கான சவாலானாலும், எப்படிப்பட்டதான சூழ்நிலையானாலும், பயமா, கவலையா, கஷ்டமா, கண்ணீரா, சுகவீனமா, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பிரைஸ் தி லார்ட், கர்த்தரன் மெய்ப்பராய் இருந்தார், I will lack nothing, நான் குறைவுபட மாட்டேன் என்று சொல்ல முடியும். இந்த பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, இது ஒரு சாட்சி. இந்த புல்பிட்டுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன் பார்க்குறீங்களா, கர்டன், இது ஒரு சாட்சி. இந்த ஆலயம் கட்டினது ஒரு சாட்சி. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் தெளிவா சொல்லுவாரு, நான் ஒருத்தர்கிட்டையும், அநேக சர்ச்சில் நான் சொல்றேன், ஒரு பிரிண்டட் ஃபார்மேட்டே கொடுத்தாங்க. பிரிண்டட் ஃபார்மேட்டே 1000, 2000, 4000, 8000, 10000, அதுக்கு மிஞ்சினது. கர்த்தர்கிட்ட இப்ப நீங்க வந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இங்கேயே நீங்க பொருத்தனை பண்ணி என்ன அமௌண்ட் கையெழுத்து போட்டு கொடுங்க நாங்க. ஆனா பிரைஸ் தி லார்ட், கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி, the Lord is my shepherd, I will lack nothing என்று சொல்லி, இந்த கட்டிட பணிக்கு ஒருத்தட்ட போய் எனக்கு காசு வேணும் நின்றது கிடையாது. இந்த இடத்துல ஆலயம் கட்டுறதுக்கு பயத்தோடு தான். ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்துவம் வாக்கு பண்ணினபடியே நிறைவேறுது. நீ எடுத்து காரியத்தை நடப்பி கர்த்தர் மூடை கூட இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தை தான் முதலாவது வந்துச்சு. அதே மாதிரி இந்த பகுதியில் நம்ம வரோம், பிரைஸ் தி லார்ட், ஜாதிகளை உனக்கு கொள்ளையாடின பொருளாய் தருகிற கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறேன். இன்னைக்கு சாட்சி, இந்த தோரிமான் பகுதியில் ஒரு 4 குடும்பம் வர ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சர்ச். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எவர்களுடைய மனதை கர்த்தர் ஏவுகிறாரோ அந்த இடத்துல என்ன கொண்டு போய் நிறுத்தினாருங்க. அம்மா சாட்சி. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 60 வீடு இருக்குமாமா, 60 வீடு இருக்கும். ஆனால் நான் அதை கிராஸ் பண்ணி போனேன். டக்குன்னு ஒரு இன்டியூஷன், பின்னாடி வா, போ, உட்காந்து பேசு. போன வாரம் அப்பா வந்தாங்க, இந்த வாரம் அம்மா வந்தாங்க. அப்பா சொல்லியிருக்காரு, என் முழு குடும்பத்தையும் ஒரு நாள் நான் கூட்டிட்டு வருவேன். ஹல்லேலூயா. முதல் இந்த ஆலயத்துக்கு வந்தது வரதராஜன் ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது அண்ணன் வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர், அதோ வரதராஜனோட மகன். பிரைஸ் தி லார்ட். நாங்களாம் அவங்க வீட்டுக்கு போகும்போது அப்படியே வேலை இருக்க மாதிரி ஓடி போயிடுவார். ஆனா இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட், கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd, I lack nothing னு பாஸ்டரோட விசுவாசம் ஒவ்வொன்றாய் நன்மை நடந்து கொண்டு இருக்கிறது. தாவீதின் வாழ்க்கையில நடந்தது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடக்கிறது. உண்மையாகவே கர்த்தர் நம் மெய்ப்பராய் இருக்க வேண்டுமேயானால் நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் தாழ்ச்சி அடையாமல் காணப்பட வேண்டுமேயானால் வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். திரும்ப படிங்க சிஸ்டர். சாரி சிஸ்டர், திரும்ப படிங்க. ஆமென். அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏன் சிஸ்டர், சாரி சிஸ்டர், நான் ஏன் திரும்ப படிக்க சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, ஏன் அந்த பயம் உங்க இடத்துல காணப்படணும்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அநியாயம் கிடையாது, பார்ஷியாலிட்டி முகதாட்சியம் கிடையாது, பரிதாபமோ லஞ்சமோ வந்து செல்லாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு அடுத்த பயம் மாத்திரம் உண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல காணப்படுமே ஆனால், சங்கீதம் 19:9 சொல்றபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே வந்தது, நான் சுத்தமானேன், நான் சுத்தமானேன், நான் சுத்தமானேன். யார் சாட்சி சொல்ல முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள வந்தது. சத்தம் வரலையே. நான் பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நீதிமொழிகள் 16:6 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள வந்தது, நான் தீமையை விட்டு விலகினேன். ஹல்லேலூயா. நான் தீமையை விட்டு விலகினேன். மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்குள்ளே வந்தாலும் சரி, அவர்களுக்கு கர்த்தர் உண்டாக்கி உருவாக்கினவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்துல இருக்க கடவது. சங்கீதம் 19:9 சொல்லப்பட்டிருக்கு, அது சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 16:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷனாகிய நான் தீமை விட்டு விலகினேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை எனக்கு போதித்தார். இன்றைக்கு ஆசாரியனாய் நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நான் முதலே சொன்னேன், இயேசுவே இந்த ரத்தத்தினால் என்னை என் பாவங்களை கழுவினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோட ரத்தத்தினால் சகல பாவம் நீக்கி என்னை சுத்திகரித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோட ரத்தத்தினால் வெண்மையான வஸ்திரம் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோட ரத்தத்தினால் சாத்தானை ஜெயிக்க பலன் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோட ரத்தத்தினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோட ரத்தத்தினால் என்னை ராஜாக்களாய் ஆசாரியராய் மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோட ரத்தத்தினால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை இருக்கிறார். நாம் தாழ்ச்சி அடைய எல்லாரும் பார்த்தீங்கன்னா கல்றையில் வசனம் எழுதுவாங்க. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஓட்டத்தை ஓடினேன், நித்திய ஜீவனை காத்துக்கொண்டேன். நம்மளுடைய கல்லில் நாம் எழுதுவோம், கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கார், நான் தாழ்ச்சி அடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய கலரை கர்த்தர் என் மெய்ப்பராய் இருந்தால் நான் தாழ்ச்சி அடையவில்லை என்பதை நாம் எழுதுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல், புது பாடல். நாம் அதை கேட்டு கற்றுக்கொண்டு அப்படியே நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியாதவங்க உட்கார்ந்துக்கலாம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார், நமக்கு ஊழியம் செய்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லி அவர் இந்த நாளிலே நமக்கு போதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யம் உம்முடையதே, அதிகாரமும் உம்முடையதே, வல்லமை உம்முடையதே, எல்லா மகிமையும் உம்முடையதே. பாடுவோமா? ராஜ்யம் உம்முடையதே, அதிகாரம் உம்முடையதே, வல்லமை உம்முடையதே, எல்லா மகிமையும் உம்முடையதே. உமக்கு நிகர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே,
பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போலவே கர்த்தர் நம் மெய்ப்பராய் இருக்கிறார். நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. The Lord is our shepherd. We will lack nothing. சகலமும் உம்மால் வந்ததே, சர்வமும் உமக்கு உரியதே. முதலிலே துவக்கமாயிருந்தவரே, எல்லாம் முடிந்த பின்னும் என்றும் இருப்பவரே. சகலமும் உம்மால் வந்ததே, சர்வமும் உமக்கு உரியதே. முதலிலே துவக்கமாயிருந்தவரே, எல்லாம் முடிந்த பின்னும் என்றும் இருப்பவரே. இருந்தவரோ இருப்பவரோ இனிமேலோ வருபவரே. இருந்தவரோ இருப்பவரோ இனிமேலோ வருபவரே. துரைத்தனம் அதிகாரங்கள் உனக்கு முன்பாக தாழிடட்டும். துரைத்தனம் அதிகாரங்கள் உமக்கு முன்பாக தாழிடட்டும். துரைத்தனம் அதிகாரங்கள் உமக்கு முன்பாக தாழிடட்டும். நீரே பெரியவர், 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 நீரே பெரியவர். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர். எல்லாம் சொல்லுமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவராய் இருப்பதற்கு முன்பதாக அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. இதை நீ சோதித்து பார் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம், மரண பரியந்தம் நம்முடைய நாசியில் வைக்கப்பட்ட சுவாசம் எடுக்கிற வரைக்கும் அவரை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துரைத்தனம் அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக மண்டியிடும். ஹல்லேலூயா. துரைத்தனம் எல்லா அதிகாரமும் அவருக்கு முன்பாக மண்டியிடும். விசுவாசத்தோட சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர். சத்தத்தை உயர்த்தி நீரே பெரியவர், பெரியவர், நீரே பெரியவர், பெரியவர், நீரே பெரியவர். இயேசு பெரியவர், இயேசு
பெரியவர்